கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அன்பர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரின், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக அனைவரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்திருக்கிற உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதிலே பயன்பெறும்படியாக உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனை உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் எங்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் நீர் அருள் தாரும். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களிகூறுங்கள் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவர் பாக்கியவான். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய ஆவியில் கபடமில்லாமல் இருக்கிறதோ அவர் பாக்கியவான் என்று திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது. ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற நாம்
மன்னிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அவரோடு இணைந்திருக்கும்படி நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய மீறுதல்களை ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அறிக்கையிடுவோம். நாம் நம்முடைய பாவங்களை மறைத்துக் கொள்ளுவோம் என்றால் நிச்சயமாக நம்மால் வாழ்வு பெற முடியாது. இளைய மகன் தன் மனதிலே சொல்லிக் கொண்டான், என்னுடைய தகப்பனிடத்திற்கு நான் திரும்பிப் போய், தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று நான் கேட்கப் போகிறேன் என்று சொன்னது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்பி, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாகவும் அயலகத்தார்க்கு விரோதமாகவும் பரலோகத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்துவிட்டேன், என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், பரலோக வாழ்விற்கு என்னை தகுதியுள்ளவராக மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு என்பதை நாங்கள் அறிகிறோம். எங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆகவே எங்களையே உம்முடைய கரத்தில் அர்ப்பணம் செய்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பரலோக வாழ்விலே நீர் சேர்த்தருள வேண்டுமென்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய நினைவினாலும் எங்களுடைய வார்த்தைகளினாலும் எங்களுடைய எண்ணங்களினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை விடுதலையாக்கி எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் வழங்கி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். இந்த நாளின் ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 வரை. யாக்கோபு 1:22 முதல். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்பது. இந்த நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவனமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை பாடுவோம். அவரை காண்பிப்போம், மாவிருளிக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
அவர்க்கு பட்சமாக உதவி செய்வோம். உசேத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. நாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை ஈசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோன கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மது சிறுமணிகள் நிந்தையொழிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆராதனை வேளை நிகழ்விலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றோம். இன்றைக்கும் பக்தி என்கிற தலைப்பில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் வாழுகிற இந்திய நாட்டில் பக்தி என்கிற பெயரில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறதை நாம் பார்த்திருக்கின்றோம். பொதுவாக இந்த பக்தியை 4 வகையாக பிரித்து பார்க்கிறார்கள். ஒன்று, தன்னுடைய தேவைகளுக்காக கடவுளிடம் வருவது. என்னுடைய விண்ணப்பங்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் கடவுள் அங்கீகரிக்க வேண்டும். எனக்கு இன்ன தேவை இருக்கிறது, இந்த தேவைகளை கடவுள் சந்திக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நான் அதை அடைய முயற்சிக்கும் விதமே பக்தி. அதற்காக என்னுடைய உணவை தியாகம் பண்ணலாம், என்னுடைய உடலை தியாகம் பண்ணலாம், அதற்காக நான் பல முயற்சிகளை எடுக்கலாம். அடுத்து, பிறர் தேவைகளுக்காக கடவுளை நாடி வருவது. மற்றவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், அல்லவென்றால் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அல்லவென்றால் நம்மோடு பின்னி பிணைந்தவர்கள், அவர்களுக்காக கடவுளிடம் முறையிடுவது. இதற்கு பெயரும் பக்தி என்று சொல்கிறார்கள். அடுத்து 3வது வகை, ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு இந்த குரு நம்மை வழிநடத்துவார், அதற்கு இந்த ஆசிரியர் நம்மை வழிநடத்துவார், அவர்களிடமிருந்து நான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்களிடத்தில் சீடராக வாழ்ந்து அவருக்கு பணிவிடை செய்வது. ஒரு குருவை தலைமையாக எடுத்து அந்த குருவிற்கு சேவை செய்வது பக்தி என்று சொல்லப்படுகிறது. 4வதாக ஒரு பக்தி சொல்லுகிறார்கள், நான் என்னையும் நினைக்கவில்லை, பிறரையும் நினைக்கவில்லை, கடவுளாக இந்த உலகில் வலம் வருகிறவர்களையும் நினைக்கவில்லை, எவரையும் குருவாக நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மாறாக நான் என்னை மறந்து உலகை மறந்து கடவுளை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பது பக்தி என்று பாராட்டப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த உலகில் அப்படிப்பட்ட பக்தியுள்ள ஒரு நபரை நம்மால் கண்டுபிடிப்பது வெகு கடினம். என்னை மறந்து உலகத்தை மறந்து என்னோடு உடனிருக்கிறவர்களை மறந்து நான் கடவுளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற போது நிச்சயம் அது முடியாது. இது உலகத்தில் கொடுக்கிற வரையறை. ஆனால் சங்கீதத்தில் 4வது சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவர்களை கடவுள் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்படியானால் கடவுள் பக்தியுள்ள நபர்களை தேடுகிறார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படியானால்
கடவுளுடைய பார்வையில் பக்தி என்றால் என்ன? கடவுளுடைய பார்வையில் நான் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்ப செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 26 வசனம் 27 வசனத்தில் இதற்கான வரையறையை திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவது, பக்தி என்பது உங்களில் ஒருவர் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். அப்படியானால் கடவுளுடைய பார்வையில் தேவ பக்தி என்பது நம்முடைய உதடுகளை காத்து கொள்ளுவது. நம்முடைய உதடுகளை காத்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனத்தில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று திருமறை நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 16 வசனத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் யாக்கோபு மிக அழகான அறிவுரையை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய உதடுகளில் உண்மை இருக்குமானால், நம்முடைய உதடுகள் உண்மையை சொல்லுமானால், நம்முடைய உதடுகள் கரைபடாமல் இருக்குமானால், நம்முடைய உதடுகள் வெளியொன்று பேசி உள்ளொன்று சொல்லுமானால் எல்லாவற்றையும் கடவுள் அறிந்திருக்கின்றார். அப்படியானால் பக்தி என்பது வெளிப்புற தோற்றத்திலே அல்ல. பக்தி என்பது என்னுடைய உதட்டிலிருந்து வருகிற வார்த்தைகளில் அடங்கி இருக்கிறது. ஒருவேளை மனிதர்கள் பார்க்கிற போது என்னுடைய அல்லது நம்முடைய உதட்டின் வார்த்தைகளை கொண்டு நம்மை மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் அந்த உதட்டின் வார்த்தைகளினாலே பாவமில்லாமல் போகாது என்று திருமறை நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அன்பானவர்களே, பக்தி என்று சொல்லப்படுவது நம்முடைய உதடுகளில் அடங்கியிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அதனால்தான் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை கடவுள் விரும்புகிறார். நம்முடைய உதடுகள் ஆண்டவருக்கு தோத்திர பலிகளை எப்போதும் செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதுவே உண்மையான பக்தியாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 27 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பதுவே பக்தி. எனக்காக நான் கவலைப்படுகிறேன், என்னுடைய குடும்பத்திற்காக நான் கவலைப்படுகிறேன், என்னுடைய குடும்ப நண்பர்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், இவர்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் திருமறை பக்தி என்று சொல்லப்படுவதற்கு ஒரு புதிய வரையறையை கொடுக்கிறது. பக்தி என்பது திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் இந்த உலகத்தால் கைவிடப்பட்டவர்களையும் கைதூக்கி எடுப்பதில் பக்தி அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், என்னுடைய உதட்டில் உண்மை இருக்கிறது. ஆனால் உதவி செய்வதற்கு என்னுடைய கரங்கள் குறுக்கிக் கொள்ளுகிறது. இதை கடவுள் ஒருபோதும் விரும்புவதில்லை. அப்படியானால் பக்தி என்பது என்னுடைய உதட்டில் மாத்திரமல்ல, என்னுடைய கரங்களின் வெளிப்பாடாகவும் இருக்க வேண்டும். என்னுடைய கரங்கள் அதை செய்ய முற்பட வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், தேவையுள்ளவர்களை விசாரியுங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் தள்ளப்பட்டவர்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில் விசாரிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆகவேதான் நீதிமொழிகள் 14:31 இப்படி வாசிக்கிறோம்: தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். மத்தேயு 25 அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம்: இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். 1 யோவான் 3:18 திருமறை இப்படி சொல்லுகிறது: வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்படியானால் இந்த கிரியையை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இந்த கிரியைகள் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். 3வது,
27வது வசனத்தின் பின்பகுதி, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. மாசில்லாத, எந்தவிதமான கரைகள் இல்லாத, குறைகள் இல்லாத, கடவுள் விரும்புகிற சுத்தமான பரிசுத்தமான பக்தியாயிருக்கிறது. முதலாவது உதட்டை பற்றி சொல்லினவர், அடுத்து கரங்களை பற்றி சொன்னார். இப்பொழுது உலகத்தால் கரைபடாமல் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்தால் கரைபடுவதற்கு நம்மை தூண்டுவது எது? நம்முடைய கண்கள். நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை பார்த்தவுடன் அதை அடைந்து விட வேண்டும். ஒருவர் சொன்னதை கேட்டவுடனே அதை எப்படியாகிலும் நான் பிடித்து கொள்ள வேண்டும், அதை எப்படியாகிலும் முயற்சி செய்து நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய காதுகளினால் வருகிற செய்திகளையும் நம்முடைய கண்களினால் பார்க்கிற பார்வைகளும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய எண்ணங்களையும் கரைப்பிடித்து விடுகிறது. 1 பேதுரு 1:15-16 இப்படி நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய எல்லா நடக்கைகளும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். 1 பேதுரு 3:14, நீங்கள் கரையற்றவர்களாய் பிழையில்லாதவர்களாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். யூதா 1:23, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். நம்முடைய சரீரம் கரைப்பட்டதாய் இருக்கிறது. ஆனால் கரைப்பட்ட அனுபவத்தோடு கடவுளை பார்க்க முடியாது. கரைப்பட்டிருக்கிற அனுபவத்தோடு கடவுளுடைய முகத்தை நம்மால் காண இயலாது. ஆகவே பக்தி என்பது வெளியரங்கமாக அல்ல. பக்தி என்பது இந்த உலகத்தின் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. தேவ பக்தி என்பது நம்முடைய உதடுகளை கட்டுப்படுத்துவது, கட்டப்பட்டிருக்கிற கரங்களை நீட்டுவது, நம்முடைய கண்களையும் காதுகளையும் கடவுளுடைய கரத்தில் கொடுத்து கரைபடாமல் வாழுவது. அன்பர்களே, இப்படி வாழும்போது நிச்சயமாய் கடவுளுடைய கரம் நம் மீது இருக்கும். கடவுளுடைய ஆலோசனை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் வெற்றியுடையவர்களாய் வாழுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3:12, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் உள்ளவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பங்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். கடவுளுக்கு பரிசுத்தமாய், கடவுளுடைய பார்வையில் உண்மையுள்ளவர்களாய், பக்தியுள்ளவர்களாய் வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர்தானே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் கலி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே என்ற பாடலை பாடுவோம். யாவிலும் எல்லாமே ஏ பாவம் பயம் நீ
நாம் அனைவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 1 சங்கீதம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜெபம் செய்வோம். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவதற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம். நம்மை விசாரிக்கிற ஆண்டவரிடத்தில் நம்முடைய உதடுகளினாலும் நம்முடைய கரங்களினாலும் நம்முடைய உள்ளத்தாலும் அவரை கனப்படுத்தும்படி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, நம்முடைய அயலகத்தாருக்காகவும் முகம் தெரியாத நபர்களுக்காகவும் தேவையில் இருப்பவர்களுக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசத்தில் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிலைத்திருக்கும்படி ஜெபம் செய்வோம். நம்முடைய குடும்பத்தின் பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். வறுமையிலும் வாழ்வின் அடிமட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவர் விடுவிக்கும்படி ஜெபிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் அனைவரும் இணைந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கின்றோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக, நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற உன்னதமான பணிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இப்போதும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் எங்களுடைய குடும்பத்தின் பாரங்களையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இறக்கி வைக்கின்றோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துகிற நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற மாபெரும் நம்பிக்கையில் எங்களையே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். நீர் நடத்தி செல்லும். குறிப்பாக பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய படிப்பிற்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபை வரங்களையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தந்தருளும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிறவர்கள், நேயர்கள் அத்தனை பேரையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் எதுவாயினும் அந்த தேவைகளை நீர் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகள் உண்டாக நீர் நினைத்திரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலேயும் பிறந்த நாளை காணுகிற அன்பர்களையும் திருமண நாளை ஆசரிக்கிற தம்பதியர்களையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். அவர்கள் இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலவும் அவர்களுடைய கரங்களின் கிரியைகள் ஆசீர்வாதமாயிருக்கவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அவர்களுடைய சரீர சுகத்திற்காக, பலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிறவர்களுடைய பலகீனங்கள் மாறட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிறவர்கள் உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய தேசம் எங்கிலும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய மகிழ்ச்சியும் நிறைவாய் பெருகட்டும். மக்களிடத்திலே அன்பும் ஐக்கியமும் உண்டாகட்டும். போட்டிகள், பொறாமைகள் விலகட்டும். எங்களுடைய தேசம் சுபிட்சமான எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்ய வழிவாசல்களை திறந்தருளும். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தேசம்
நீர்ப்பாய்ச்சலான தேசம். உம்முடைய நீரூற்றிலே நாங்கள் மகிழ்ந்து களிகூற ஒவ்வொருவருக்கும் அருள் தர வேண்டும் என நாங்கள் மன்றாடுகின்றோம். வருகிற வாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்கிற பிரயாணங்களை ஆசீர்வதியும், அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். ஒன்றிலும் தோல்வியை காணாதபடி வெற்றியை நோக்கி முன்னேறிச் செல்ல ஆண்டவர் பலன் தந்து வழிநடத்தும். குறைவுகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கின ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் போதகர் அருள் திரு ஜெயமணி. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.